உன் கருவிழிகள் கருப்பு திராட்சையை ஞாபகப்படுத்துகிறது. உன் கன்னங்கள் மாம்பழத்தை ஞாபகப்படுத்துகிறது. உதட்டு சாயம் பூசிய உன் உதடுகள் செவ்வாழையை ஞாபகப்படுத்துகிறது. மொத்தத்தில் ஒரு பழத்தோட்டத்தை ஞாபகப்படுத்துகிறது. உன்னை ஓவியமாக வடிக்கலாம் என்று ஈடுபட்டால் தூரிகை என்னை திட்டுகிறது. என் காதலின் அழகை பார்த்து பிரம்மனே வியக்கிறானடி. உன்னை சிலையாக வடிக்கலாம் என்று ஈடுபட்டால் புலி என்னை திட்டுகிறது. எண்கண் முருகன் சிலை வடித்த சிற்பியே, உன் அழகைக் கண்டு திகைக்கிறானடி. உன் அழகைக் கண்டு கனமழை கூட நின்று விடுகிறது. உன்னை காவியமாக பாடலாம் என்று நினைத்தால் கவிஞர் கண்ணதாசன் உன் காதலின் அழகை சீதையின் அழகானவள் என்று வர்ணித்து விட்டேன் என்று என்னை எள்ளி நகையாடுகிறார்கள். கனகாம்பரம் வைத்து வரும் அழகை கண்டால் அப்படியே கட்டியணைக்க தோன்றுகிறது. நீ மல்லிகைப்பூ வைத்து வரும் அழகைக் கண்டு உன் மடியில் தூங்க வேண்டும் என்று தோன்றுகிறது. நீ ஜாதிப்பூ வைத்து வரும் அழகை பார்த்தால் உன் கூந்தலை கோதிவிட தோன்றுகிறதடி. செந்தாழம்பூ வைத்து வரும் அழகைக் கண்டால் உதட்டை முத்தமிட தோன்றுகிறதடி. இதையெல்லாம் பார்க்கும்போது நீ பழந்தோட்டம் மட்டுமின்றி பூந்தோட்டமாக இருக்கின்றாய். நான் என்ன பூ என்ன பழம் கொண்டு வந்தால் நீ என்னை நேசிப்பாய் என்று சொல்லடி. நான் அவற்றை வாங்கி வருகிறேன். நீ கூலிங் கிளாஸ் அணிந்து வரும் அழகை பார்த்தால் என் மனம் கூல்ட்ரிங்க்ஸை குடித்து திருப்தியை அடைகிறதடி. நீ கைபேசி பேசி வரும் அழகை பார்த்தால் சிக்னல் கூட வழிவிடுகிறதடி. உன் மனதை அறிவதற்கு நான் என்ன பண்ண வேண்டும் சொல்லு அடி.